Hello students, welcome back to you all to our online classes provided by Best Learning Center. And today we are going to see 7 May 2020 current affairs in bilingual format, and myself Mohammed, who is going to teach you today's current affairs. Okay, so first question is, the Indian Institute of Technology IIT Alumni Council has launched India's first COVID-19 bus in which Indian city? So India cityல COVID-19க்கான பஸ்ஸை வந்து ஐஐடி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த சிட்டின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து மும்பை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். According to Tribal Affairs Ministry, the minimum support price for minor forest produce MFP of how many items was raised recently? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 49. ஸோ இதுக்கான ஆன்சர் 49. ஸோ டோட்டலாக பழங்குடியினருக்கு ஸோ குறைந்தபட்ச ஆதரவு விலையில் வந்து மொத்தம் 49 ஐட்டம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ கொடுத்துருக்காங்க. அண்ட் த சேம் டைம் ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் ஸ்ரீ அர்ஜுன் முண்டா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் ஆஃப் ஸ்டேட். சரிங்களா? ஸ்டேட்டுக்கு வந்து மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதி ரேணுகா சிங் சாருதா. ஸ்ரீமதி ஸ்டேட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் அவங்க மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ரேணுகா சிங் சாருட்டா. சரி, வுட் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எதுவுமே அடங்காது. அதை தாண்டி மற்ற பொருட்கள் எல்லாமே அடங்கும். என்னென்ன அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் ஆஃப் பிளான்ட் ஆரிஜின் அண்ட் வில் இன்க்ளூட் பேம்பு. இதில் பார்த்தீங்கன்னா பேம்பு மூங்கில் மட்டும் ஆட் ஆகும், மற்ற எந்த பொருட்களும் ஆட் ஆகாது. வுட் சம்மந்தப்பட்ட மற்ற பொருட்கள் ஆட் ஆகாது, மூங்கில் மட்டும் பேம்பு மட்டும் ஆட் ஆகும். அப்புறம் கேன்ஸ்னால் சுகர் கேன்ஸ், கரும்பு. ஃபாடர் லீவ்ஸ், கம்ஸ், வேக்சஸ் எல்லாமே வரும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசின்ஸ், வேக்சஸ், உணவுப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட பொருட்கள், தானியங்கள் எல்லாமே இதில் வரும். பட் வராதது வந்து வுட் சம்மந்தப்பட்ட பொருட்கள் மட்டும் இதில் வராது. ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் சொல்கிறோம். மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ், ஆக்சுவலாக மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் மைனர்னு சொல்கிறாங்க. மைனர்னா சின்னதுன்னு சொல்லுவோம். ஸோ மினிமம் வேல்யூவாக சொல்லுவோம் மைனர் அப்படின்னா. பட் மைனர் அப்படின்றது வந்து சொன்னாலும் இங்கே ஆட் ஆகக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மேஜர் ப்ராடக்ட்ஸ் தான் எல்லாமே ஆட் ஆகுது. ஸோ இது யாருக்கு வந்து இது கிடைக்கும் அப்படின்னா, நியரஸ்ட் டு ஃபாரஸ்ட்டுக்கு இருக்கிறவங்க. ஸோ ஹோம் வந்து நியர் ஃபாரஸ்ட்டுக்கு இருக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து இது கிடைக்கும். ஸோ இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் அவங்களுடைய பண வருமானத்துக்காகவும் வந்து இந்த பொருட்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் மெடிசனுக்காகவும் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த ஸ்டேட்டில் எந்த ஸ்டேட்டில் ஜாப் க்ரியேஷனுக்காக வந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 ஸ்கீம்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பிர்சா ஹரித் கிராம் யோஜனா, நிலம்பர் பித்தம்பர் ஜால் சம்ருத்தி யோஜனா, வீர் சாஹித் போட்டோ ஓ ஹேல் விகாஸ் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபார் ரூரல் ஜாப் க்ரியேஷனுக்காக இந்த ஸ்கீம்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ரூரல் ஜாப் க்ரியேஷனுக்காக இந்த ஸ்கீம்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம்ஸ் வந்து இந்த 3 ஸ்கீம்ஸ் எந்த ஸ்டேட்டுன்னு கேட்குறாங்க. ஸோ எந்த ஸ்டேட் நேம் கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஜார்க்கண்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் ஸ்டேட்டில் இந்த ஸ்கீம்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடவே இந்த ஸ்கீம்ஸ் என்னன்றதையும் பார்த்துடலாம். ஸோ ஜார்க்கண்டில் இந்த ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 lakh அன்யூஸ்டு கவர்மெண்ட் லேண்ட்ஸை வந்து, ஸோ பேரன் லேண்ட்ஸ் ஓப்பனாக இருக்கக்கூடிய லேண்ட்ஸை வந்து ஃபாரஸ்டேஷனாக மாற்றணும் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 lakh ஃபேமிலிஸ் வந்து இதில் அடங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 100 ஃப்ரூட் பியரிங் பிளான்ஸ் வந்து கொடுப்பாங்க. 100 வந்து பழ வந்து செடிகள் வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க.
ஸோ இதன் மூலியமா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அண்டர் த ஸ்கீம் ஆஃப் எம்ஜிஎன்ஆர்இஜிஏல 50,000 ஃப்ரூட் ஹார்வெஸ்ட். ஸோ 50,000 இன்கம் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ 1 இயருக்கு. ஸோ ஒரு ஒரு பெர் ஆனம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நியரா ரூ. 50,000 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃப்ரூட் ஹார்வெஸ்டிங்க்கு. பட் அந்த லேண்டோட ஓனர்ஷிப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா, இதில 2 லேக் அன்யூஸ்டு கவர்மெண்ட் ஃபாலோ லேண்ட் வந்து அஃபாரஸ்டேஷன் ப்ரோகிராம்க்காக யூஸ் பண்றாங்க. சரிங்களா? 2 லேக் அன்யூஸ்டு கவர்மெண்ட் லேண்ட். அன்யூஸ்டு கவர்மெண்ட் லேண்ட் வந்து அஃபாரஸ்டேஷனுக்காக யூஸ் பண்றாங்க. இதில 50,000 இயர்லி 50,000 ருப்பீஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அண்டர் எம்ஜிஎன்ஆர்இஜிஏ ஸ்கீம்ல. சரிங்களா? ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்கீம். ஸோ பிர்சா ஹாரித் கிராம் யோஜனா ஸ்கீம்ல இது வருது. பிர்சா ஹாரித் கிராம் யோஜனா ஸ்கீம்ல வருது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கீம். ஓகே. ஸோ செகண்ட் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஸ்கீம் நேம் வந்து நிலம்பர் பிதம்பர் ஜால் சம்ரித்தி யோஜனா. இது என்னன்னா, நிலம்பர் பிதம்பர் ஜால் சம்ரித்தி யோஜனா. ஜால் அப்படின்னா தண்ணி. ஸோ தண்ணி சம்மந்தப்பட்டது. ஸோ ஆக்ரோ வாட்டர் ஸ்டோரேஜ்க்காக. ஸோ ஆக்ரோ வாட்டர் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா, ரெயின் வாட்டர். ஸோ மழையை சேமித்து வைக்கிறதும், ஓடக்கூடிய நீரோடைகள். சரிங்களா? ஸோ அதையும் சேமித்து வைக்கிறதுக்காகவும் ஒரு ஸ்கீம் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நியர்லி 5,00,000 ஏக்கர் கல்டிவேட்டட் ஏரியாவை வந்து இது மூலியமா இரிகேட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஃபார்மர்ஸ்க்கு இது ஒரு ஹெல்ப்க்காக ஒரு ஸ்கீம் இது. சரிங்களா? ஸோ இதில வந்து சிம்பிளா சொன்னா, வாட்டர் ஸ்டோரேஜ்க்காக அக்ரோ வாட்டர் ஸ்டோரேஜ்க்காக போடப்பட்ட ஒரு ஸ்கீம். சிம்பிளா சொன்னா அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இது வந்து செகண்ட் ஸ்கீம். தேர்ட் ஸ்கீம் வீர் சாஹித் போட்டோ ஹோ கேல் விகாஸ். ஸோ இந்த ஸ்கீம் தேர்ட் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா, 5,000 ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட்ஸ் வந்து டெப்ளாய் பண்ணுறாங்க. ஸோ மொத்தம் வந்து 5,000 ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட்ஸ் வந்து டெப்ளாய் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட்ஸ் வந்து இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அவங்க ரீஜியனில். சரிங்களா? ஸோ அதான் இந்த 3 ஸ்கீம்ஸ். இந்த 3 ஸ்கீம்ஸுமே வந்து ரூரல் ஏரியாஸ்க்கு வந்து ஜாப் கிரியேஷனுக்காக பண்ணுறாங்க. மேஜர் எய்ம் வந்து இந்த ஸ்கீம்ஸோட எய்ம் ரூரல் ஜாப் கிரியேஷன். ஓகே. ஸோ இந்த கொஷனுக்கான சிம்பிளான ஒரு இது எடுத்துக்கலாம். ஸோ சிட்பி இன் தற்போதைய தலைவர் யார்? சிட்பிக்கான தலைவர் யாருன்னு கேட்குறான். அதாவது பிரசிடென்ட் யாருன்னு கேட்குறான். சரிங்களா? ஸோ இங்கே வந்து சேர்மன் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ சிட்பிக்கான சேர்மன் தலைவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து முகமது முஸ்தஃபா. ஸோ ப்ரெசன்ட் சேர்மன் வந்து முகமது முஸ்தஃபா. ஸோ இதில் ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிறு தொழில்கள் மேம்பாட்டு வங்கி MLE இல் பங்குதாரர்களுக்கு கல்வி கற்பிப்பதற்காக இந்தியா SME சர்வீசஸ் பிளாட்ஃபார்ம் என்ற டிஜிட்டல் தளத்தை தொடங்க போவதாக அறிவித்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரீசெண்டாக சிட்பியில் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். வாட் இஸ் த ரிவைஸ்டு GDP forecast of India for financial year 2020-2021 as per Singapore based DBS Bank? So DBS na Development Bank of Singapore. DBS na Development Bank of Singapore. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஸ் பர் இந்த பேங்கை பொறுத்தவரையில் இந்தியாவோட GDP வந்து என்ன கணிச்சிருக்காங்க, எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1%. ஸோ ஜிடிபி பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, ஜிடிபி நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஜிடிபி மீன்ஸ் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஆக்சுவலாக இது வந்து ஒரு 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 நாட்டினுடைய நம்ம இந்தியன் நாட்டினுடைய பார்த்தீங்கன்னா, ஒரு எக்கனாமியை மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு டூல் தான் இது ஜிடிபி. இது வந்து எக்ஸ்பெண்டிச்சர்
ப்ரொடக்ஷன், இன்கம். சரிங்களா? ஸோ செலவு, எவ்வளோ உற்பத்தி செய்றாங்க அது, அப்புறம் வரவு. இந்த 3த்தையும் பேஸ் பண்ணி ஒரு வருஷத்துக்கான அந்த இயர்க்கான பர்ட்டிகுலர் இயருக்கான ஒரு பொருளாதாரத்துக்கான ஒரு அ அளவ வந்து மெஷர் பண்ற ஒரு டூல் தான் ஜிடிபின்னு சொல்லலாம். ஸோ முக்கியமான 3 விஷயங்கள் இதுல. ஸோ இது வந்து எப்படி ஜிடிபி கால்குலேட் பண்றாங்கன்னா, எக்ஸ்பெண்டிச்சர், புரொடக்ஷன் அண்ட் இன்கம். 3த்தையும் புரொடக்ஷன் அல்லது இன்கம். அல்லது இன்கம். ஸோ இது 3த்தையும் பேஸ் பண்ணி தான் ஜிடிபி கால்குலேட் பண்றாங்க. ஓகே. ஓகே. ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா, "ஹூ அமாங் த ஃபாலோவிங் ஹஸ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் யுஎஸ் ரெப்ரசன்டேட்டிவ்?" ஸோ உலக வங்கியின் கடன் வழங்கும் பிரிவான புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான சர்வதேச வங்கியின் அமெரிக்க பிரதிநிதியாக யார் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அமெரிக்க பிரதிநிதி, அதாவது பிரசிடென்ட்டா, ரெப்ரசன்டேட்டிவா, யுஎஸ் ரெப்ரசன்டேட்டிவா யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அசோக் மைக்கேல் பின்டோ தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஐபிஆர்டின்றது வேர்ல்டு பேங்கோட ஒரு அங்கம். ஸோ வேர்ல்டு பேங்கோட அங்கம். இதில் வந்து ஒரு கடன் வழங்கக்கூடிய ஒரு டிவிஷன் இது. சரிங்களா? ஸோ கடன் வழங்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன், இன்டர்நேஷனல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், ஐபிஆர்டின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கான வந்து பிரசிடென்ட் ஆஃப் தி, இதில் முக்கியமாக இன்னொன்று பார்க்க வேண்டியது, பிரசிடென்ட் ஆஃப் தி வேர்ல்டு பேங்க். வேர்ல்டு பேங்கான பிரசிடென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு பேங்கான பிரசிடென்ட், வேர்ல்டு பேங்கான பிரசிடென்ட் வந்து டேவிட் மால்பாஸ். டேவிட் மால்பாஸ். இதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் யூஎஸ், வாஷிங்டன் டிசி. யூஎஸ். ஃபவுண்ட் பண்ணது 1944ல். ஸோ இது ஆக்சுவலாக இது ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, டியூரிங் தி வேர்ல்டு வார் டைமில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ வேர்ல்டு வார் பார்த்தீங்கன்னா 1939ல் இருந்து 1945 வரைக்கும் தொடர்ந்துச்சு. வேர்ல்டு வார் 2. சரிங்களா? வேர்ல்டு வார் 2 வந்து இந்த பீரியடில் தொடங்கிச்சு. ஸோ அந்த டைமில், சரிங்களா, அந்த பிட்வீன் டைமில் தான் 1944ல் இந்த ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன் அப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்பை வந்து ரீபில்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த டைமில். ஸோ இப்போ வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ப்ரெசென்ட் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொவைடிங் லோன் மட்டும்தான். ஸோ இவங்களோட ஃபோக்கஸ், இவங்க வந்து வேர்ல்டு பேங்கோட ஒரு அங்கமாக இருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 189 கண்ட்ரீஸ் வந்து இதில் மெம்பர் கண்ட்ரீஸாக இருக்காங்க. 189 மெம்பர் கண்ட்ரீஸ். ஓகே. ஓகே. ஸோ அண்ட் ஒன் மோர் திங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே அபிஷேக் பானர்ஜி கொஞ்சம் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் டீட்டெயில் பார்த்துடலாம். ஸோ அபிஷேக் பானர்ஜி அப்படின்ற பர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இந்தியன் அமெரிக்கன் எக்கனாமிஸ்ட். இவர் ப்ரொஃபஸர் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இன்
மசாச்சூசெட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐடி எம்ஐடியில் இவர் ப்ரொஃபஸராக இருக்கார். இவர் வந்து எம்ஐடியோட ப்ரொஃபஸர் அண்ட் ஆல்சோ இந்தியன் அமெரிக்கன் எக்கனாமிஸ்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன். ஸோ திஸ் பர்சன் இஸ் நோபல் ப்ரைஸ் ஹோல்டர். ஸோ இவர் வந்து ஒரு நோபல் ப்ரைஸ் ஹோல்டர், வந்து கெமிஸ்ட்ரியில் நோபல் ப்ரைஸ் ஓன் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ பத்மா விபூஷன் அவார்டி. இவங்க வந்து நோபல் ப்ரைஸ் ஃபார் சரிங்களா. ஸோ பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருக்காரு. அண்ட் தேர்ட் பர்சன் பார்த்தீங்கன்னா சுப்ரமணியன் சந்திரசேகர். இவர் வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. இவரும் ஒரு நோபல் ப்ரைஸ் பர்சன் தான். நோபல் ப்ரைஸ் இன் ஃபிசிக்ஸில். இவரும் இந்தியன் அண்ட் அமெரிக்கன் பர்சன். ஓகே, ஸோ தென் விவேக் ஹெலேகர் மூர்த்தி. விவேக் ஹெலேகர் மூர்த்தி, இவரை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியல. ஸோ நாட் நோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷன். ஓகே, ஸோ இந்த கொஷின் சிம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ வேர் இஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் மேக்ஸ் பூப்பா லொக்கேட்டட் அட். ஸோ இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கான கம்பெனி எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. மேக்ஸ் பூப்பா ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கான கம்பெனி. ஸோ இது வந்து நியூ டெல்லி. இந்த கொஷனில் ஸ்ரீகாந்த் மாதவ் வைத்தியா அப்படின்ற பர்சன் வந்து சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த பப்ளிக் செக்டர் யூனிட்டுக்குன்னு கேட்குறாங்க. எந்த கவர்மெண்ட் கம்பெனி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கு இங்கே அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஸோ இது எல்லாமே வந்து கம்பெனிஸ் தான். பட் இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஓவர்டேக் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிஸு. ஸோ பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் இது எல்லாமே. ஸோ அவங்களுக்கு கீழே இது ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டியது மகாரத்னா, நவரத்னா. ஸோ இது மாதிரி லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. அதுக்குள்ளே நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ நவரத்னாவில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 16 கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் ஆகுது நவரத்னாவில் டோட்டலாக இந்தியாவில். ஸோ இந்த 16 கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ்னால் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் கம்பெனிஸ். அது ப்ரைவேட் ஃபைம் கிடையாது, பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் எல்லாமே. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்ல வேண்டியது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், பெல். ஓகே, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். ஓகேவா. ஸோ கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ். Hindustan Petroleum Corporation Limited, HPCL. Mahanagar Telecom Nigam Limited. National Aluminium Company Limited. ஸோ இது மாதிரி லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. நான் கொஞ்சம் தான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ டோட்டலாக 16 நவரத்னா கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி மகாரத்னா கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மகாரத்னாவில் டோட்டலாக 7 கம்பெனிஸ் இருக்காங்க. டோட்டலாக 7 கம்பெனிஸ். ஸோ இங்கேயே வந்து பெல் சொல்லலாம், BHEL.
L. Coal India Limited, CIL. GAIL, India. Indian Oil Corporation, IOC. NTPC, Oil and Natural Gas. லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது, நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இங்கே லிமிட்டடாக தான் நாங்கள் எழுதியிருக்கேன். ஓகே, சரி. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் போயிடலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியன் ஆயில் கார்பரேஷன் எழுதியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன். இதுக்கான ஆக்சுவலாக இது வந்து இதுக்கான சிஇஓ பார்த்தீங்கன்னா குர்தீப் சிங். நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷனுக்கான சிஇஓ. இதுக்கான சிஇஓ பார்த்தீங்கன்னா குர்தீப் சிங். குர்தீப் சிங் ஃபவுண்ட் பண்ணது இந்த கம்பெனி 1975. அண்ட் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் ஃபவுண்டட் இன் 1952. சிஇஓ ராஜ்குமார். ராஜ்குமார் 1952. ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் சசி சங்கர். நைன்டீன் 1956 ஃபார்ம் பண்ணாங்க. பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நளின் சிங்கால். நைன்டீன் 1964 ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஓகே. ஸோ இந்த கொஸ்டினில் கேட்குறாங்கன்னா புலிட்சர் அவார்டு வாங்கின அந்த பர்சனுக்கான நேம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த பர்சன் வந்து இந்தியன் ஜேர்னலிஸ்ட் who has won 2020 Pulitzer Award ஃபார் ஃபியூச்சர் ஃபோட்டோகிராஃபிக்காக வாங்கியிருக்காங்க, கேட்டகரிக்காக வாங்கியிருக்காங்க. ஓகேவா? இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா நேம் வந்து டாக்டர் யாசின், தார் யாசின், முக்தார் கான், ஸ்னி ஆனந்த். ஸோ 3 பேருமே புலிட்சர் அவார்டு வாங்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ 3 பேருமே புலிட்சர் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த புலிட்சர் அவார்டு அப்படின்றது என்னென்னா, ஸோ இது வந்து ஒரு யூஎஸில் கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு. ஸோ அச்சீவ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன் நியூஸ் பேப்பர், மேகசின், ஆன்லைன் ஜேர்னலிசம், லிட்ரேச்சர் அண்ட் மியூசிக்கல் கம்போசிஷனில் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணவங்களுக்கு இந்த அவார்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அச்சீவ்மெண்ட்ஸ் திஸ் அவார்ட் ஃபார், இந்த அவார்டு வந்து கொடுக்குறது வந்து எதுக்காகனா அவார்ட் ஃபார் achievements in newspaper, magazine, online journalism, literature, musical composition. ஸோ இதில் அச்சீவ் பண்ணவங்களுக்கு இந்த அவார்ட் கொடுக்குறாங்க யூஎஸில், யுனைடெட் ஸ்டேட்ஸில். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் புலிட்சர் அவார்டுன்னு நேம் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ ஓகே. ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா 75th ஆனிவர்சரி விக்ட்ரிக்காக நாசி ஜெர்மனியில், சரிங்களா? விக்ட்ரிக்காக நாசி ஜெர்மனியில் ஸோ அவார்டு கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து யார் அந்த பர்சன் சொல்லி கேட்குறாங்க, நேம் கேட்குறாங்க. ஸோ நேம் வந்து கிம் ஜாங் உன்.
ஸோ இந்த கொஷின் சிம்பிளாக எடுத்துக்கலாம். மார்க்கஸ் வாலன்பெர்க் பரிசு பிரபலமாக இருவருவனவற்றில் எது என அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ மார்க்கஸ் வாலன்பெர்க் ப்ரைஸ். ப்ரைஸ் வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து நோபல் ப்ரைஸ் ஃபார் ஃபாரஸ்ட் செக்டாருக்காக கொடுக்குறாங்க. நோபல் ப்ரைஸ் ஃபார் ஃபாரஸ்ட் செக்டார். ஸோ இந்த கொஸ்டின் சிம்பிளாக எடுத்துக்கலாம். இல்ஹாம் அலியேவ் இஸ் பிரசிடென்ட் ஆஃப் விச் கண்ட்ரின்னு கேட்குறாங்க. சிம்பிளாக எடுத்துக்கலாம் இந்த கொஸ்டினை. இல்ஹாம் அலியேவ் இஸ் அ பிரசிடென்ட் ஆஃப் விச் கண்ட்ரின்னு கேட்குறாங்க. ஸோ இவங்க வந்து அசர்பைஜான் அப்படின்ற கண்ட்ரியோட பிரசிடெண்ட்டாக இருக்கு. ஸோ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா என்ன பர்சன்டேஜ் வந்து இந்தியாஸோட பேம்பூ ரிசர்வ் பிரசன்ட் இன் நார்த் ஈஸ்டில். ஸோ பேம்பூனா மூங்கில், எத்தனை பர்சன்டேஜ் மூங்கிலோட ப்ரெசன்ட் இருக்குது. ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன். நார்த் ஈஸ்ட்னாலே நம்ம எக்ஸாம்பிள் வந்து அருணாச்சல் பிரதேஷ், இந்த ஸ்டேட்ஸை வந்து நம்ம நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் சொல்லலாம் இந்தியாவில். ஓகேவா? ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மூங்கில் இருப்பு என்ன? ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில் மூங்கில் இருப்பு என்ன சிம்பிளாக சொன்னோன்னா, ஸோ அது வந்து 60%. ஓகே, ஸோ 60%. இது வந்து ஆக்சுவலி 60%. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நேம் தி மினிஸ்ட்ரி விச் ஹேஸ் கான்ஸ்டிடியூட்டட் தி 7-member கமிட்டி டு என்ஹான்ஸ் ஆடிட் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லி கேட்குறாங்க. தணிக்கை சுதந்திரம் மற்றும் பொறுப்புக்கூறலை மேம்படுத்த 7 உறுப்பினர்களை கொண்ட குழுவை அமைத்துள்ள அமைச்சகத்தின் பெயரை குறிப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த மினிஸ்ட்ரி தான் 7 மெம்பர் கொண்ட ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி ஆடிட் இண்டிபெண்டன்ஸ் அக்கௌண்டபிலிட்டியை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மினிஸ்ட்ரி தான் பண்ணுறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ்க்கான யூனியன் மினிஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுராக் தாக்கூர். மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி பியூஷ் கோயல். மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் ரவி சங்கர் பிரசாத். மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் தர்மேந்திர பிரதான். மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் டிவி சதானந்த கவுடா. ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்லேயும் நம்ம மினிஸ்டர்ஸ் ஒரு சில விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஸோ இங்கேயும் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இதே மாதிரி அப்பப்போ ஒரு சில விஷயங்கள் ரிப்பீட்டடாக தான் இருக்கும் டெய்லி நியூஸில். ஸோ இதை நீங்கள் டெய்லி நீங்கள் டச்சில் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு நேம்ஸு, பிளேசஸ், இயர்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக ஞாபகத்தில் வந்துடும். ஸோ ஷார்ட்கட் ட்ரிக்ன்றது தனியாக எதுவுமே தேவையில்லை. கரண்ட் அஃபேர்ஸ் டச்சில் இருந்தீங்கனாலே போதும். ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதுவும் இல்லாமல் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் டச்சில் இருந்தாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக மெமரி ஆகிடும். சரிங்களா? சரி. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க, முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஐஆர்டிஏ வந்து ஒரு பேனல் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேனலுக்கான ஹெட் யாருன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு பேனல் ஐஆர்டிஏ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஹெட் யாருன்னு கேட்குறேன். இந்த குழுவிற்கு யார் தலைமை தாங்குகிறார்கள்னு கேட்குறாங்க. ஸோ சிம்பிளாக நான் கொஷின் எடுத்துக்கிட்டேன். ஸோ ரொம்ப காம்ப்ளெக்ஸிவாக மாற்றல கொஷனை. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஏஎன் பிரியா பாரத். ஸோ கல்பத்தாரு பவர் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட் has announced successful completion of sale of entire stake in Kalpataru Satpura Transco Private Limited to which company? ஸோ இந்த கம்பெனி வந்து எந்த இன்னொரு கம்பெனிக்கு வந்து தன்னுடைய பங்கை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக விற்றுருக்காங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அது வந்து சிஎல்பி இந்தியா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம்.
Which laboratory of DRDO has developed UV blaster and ultraviolet UV disinfection tower for a quick and chemical free sanitizer? ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எந்த லெபார்டரி வந்து புரு ஊதா பிளாஸ்டர் ஒரு புரு ஊதா யூவி கிருமி நாசினியை உருவாக்கியுள்ளதுன்னு கேட்குறாங்க. ஸோ கிருமி நாசினி உருவாக்குன லெபார்டரி இதுன்னு கேட்குறாங்க இந்தியாவில். ஸோ அது வந்து லேசர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர் லாஸ்டெக். ஓகே சரி. ஸோ சேம் டைம் டிஆர்டிஓ பார்த்தோம். டிஆர்டிஓ வந்து டிஆர்டிஓட ஹெட் பர்சன் வந்து டாக்டர் ஜி சதீஷ் ரெட்டி. டாக்டர் டாக்டர் ஜி சதீஷ் ரெட்டி is an Indian aerospace scientist. இந்தியன் ஏரோஸ்பேஸ் சயின்டிஸ்டாக அவர் இருந்திருக்காரு. Indian aerospace scientist and current chairman of DRDO. So current chairman of DRDO. DRDO. ஸோ மற்ற லெபரட்டரிஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்தளவுக்கு இம்பார்ட்டண்டாக எனக்கு தெரியல. ஸோ டிஆர்டிஓ இஸ் ஒன் ஆஃப் தி மெயின் ஆர்கனைசேஷன் இன் இந்தியா. ஸோ அதனால் அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மீதியை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. The scientist of SN Bose National Center for Basic Sciences had developed nanomedicine to alter oxidative stress to treat COVID-19. Where is SRBN CBS located? சிம்பிளாக சொன்னால் எஸ்என் போஸ் நேஷனல் சென்டர் ஃபார் பேசிக் சயின்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. அது வந்து கோல்கட்டாவில் இருக்குது. ஓகே ஸோ இது லொக்கேஷன் வந்து கோல்கட்டாவில் இந்த இன்ஸ்டிடியூட். ஸோ சேம் கொஷின் தான் இதுவும். சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிசினல் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ஸ் வேர் இஸ் சிமேப் லொக்கேட்டட். ஸோ இது வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த இன்ஸ்டியூட் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிசினல் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ஸ்க்கான இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து லக்னோவில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெர்பல் இருமல் சிரப் என்ற 2 மூலிகையை வந்து தயாரிச்சிருக்காங்க. இன்னொன்று வந்து சிஎம் பஷக், ஒன்று வந்து ஹெர்பல் இருமல் சிரப். ஸோ 2 தயாரித்த இன்ஸ்டியூட் இது. இது வந்து லக்னோவில் இருக்குது. ஓகே ஸோ ஜேம்ஸ் எம் பெக்ஸ் ஹூ பாஸ்ட் அவே ரீசென்ட்லி இஸ் தி ஃபார்மர் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் விச் ஸ்பேஸ் ஏஜென்சி. எந்த ஸ்பேஸ் ஏஜென்சிக்கு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தார் ஜேம்ஸ் எம் பெக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ எந்த ஸ்பேஸ் ஏஜென்சிக்கு? இது வந்து நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நாசாக்கு இருந்து ஃபார்மர் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்திருக்காரு. ஓகேங்களா? இவர் வந்து ஜேம்ஸ் பெக் பாஸ்ட் அவே ரீசென்ட்லி. இவர் வந்து ஃபார்மர் நேஷனல் ஏரோநாட்டிக் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், நாசாக்கு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்திருக்காரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாசா வந்து 1958 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கான அட்மினிஸ்ட்ரேட்டர் பார்த்தீங்கன்னா ஜிம் பிரைட்ஸ்டீன். இப்போ கரண்ட்டில் ஜிம் பிரைட்ஸ்டீன். ஸோ இவர் தான் கரண்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்காங்க. ஸோ இதுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் யூஎஸில் இருக்குது. World Asthma Day 2020 was observed on May 5. What is the theme for the day? So World Asthma Day-க்கான தீம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு வருஷமும் மே 5க்கு அனுசரிக்கப்படுது. கரெக்டா? ஸோ அது வந்து எனஃப் ஆஸ்மா டெத்ஸ். அதான் இதுக்கான தீமாக இருக்குது. எனஃப் ஆஸ்மா டெத். When was the International Day of மைல்டு வைஃப் அப்சர்வ்டு ஆனுவலின்னு கேட்குறாங்க. மைல்டு வைஃப் சர்வதேச மருத்துவச்சி தினம் எப்போது அனுசரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து 5th மேக்கு எவ்ரி 5th மே அனுசரிக்கப்படுது.
நரேந்திர சிங் தோமார், யூனியன் ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்டர். சிம்பிளா எடுத்துக்கலாம். சரஸ் சேகரிப்பு என்பது ஜிமின் முன்முயற்சி மற்றும் எந்த பணின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எந்த எந்த மிஷனில் வருதுன்னா, ஸோ தீன் தயாள் அந்தோதயா யோஜனா நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷனுக்கு கீழே வருது. ஜிமின் முன்முயற்சி மற்றும் எந்த பணி. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நேஷனல் ரூரல் லிவ்லிஹுட் மிஷனில் வருது. ஓகே. ஸோ கொஷின் நம்பர் 24. ஊரடங்கு காரணமாக மாநிலத்தில் சிக்கித் தவிக்கும் பிற மாநிலங்களுக்கான மக்களுக்காக வெளியேறு செயலி என்ற பெயரில் பயன்பாட்டை அறிமுகப்படுத்திய இந்திய மாநிலத்திற்கு பெயரிடுக. ஸோ எக்ஸிட் ஆப் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாக்டவுன்லேருந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு. ஸோ இந்தியாவில் ஸோ அது வந்து எந்த ஸ்டேட் கேட்குறாங்க. ஸோ அது வந்து வெஸ்ட் பெங்கால். ஓகே, இது வந்து வெஸ்ட் பெங்கால். ஸோ இதோட இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிவடையுது. ஸோ இதே மாதிரி நாளைக்கு ஒரு அப்டேட்டட் கரண்ட் அஃபேர்ஸோட உங்களை சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் நன்றி. பாய் பாய்.